ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, Yamaha i500 கீபோர்டில் ஒரு பென்ட்ரைவ் மூலிமா, அதாவது ஃப்ளாஷ் மெமரி, அது மூலிமா எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து கீபோர்டில் லோட் பண்ணி எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய பென்ட்ரைவு நான் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு USB Dன்னு இருக்குது. இதில் வந்து இது ஏற்கனவே நான் வந்து PSR 760க்கு ஸ்டைல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் இந்த ஃப்ளாஷ் மெமரியில் வந்து i500 Yamaha i500க்கு உள்ள ஸ்டைலை வந்து இந்த பென்ட்ரைவில் இப்போ ஏற்ற போகிறோம். அப்புறம் கீபோர்டில் அது எப்படி நம்ம லோட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த கீபோர்ட் ஸ்டேஜ் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. இதை பர்ச்சேஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டைல் ஃபைல் வச்சுருந்தோம், யார்கிட்ட இருந்தால் வாங்கிவிடும், அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் STY ஃபைல்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா STY இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைல் ஃபைல் இதுதான் வந்து கீபோர்டில் வந்து அக்செப்ட் ஆகும். மித்ததெல்லாம் இருந்துச்சுன்னா அக்செப்ட் ஆகாது. இப்போ வந்து நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் PSRi500க்கு நான் வந்து ஸ்டைல் வச்சுருக்கேன். இது வந்து இன்டர்நெட்டில் வந்து அவங்க Yamaha வெப்சைட்லேருந்து எடுத்தது. இப்போ இதில் வந்து பட்ஜன் எக்ஸ்ட்ரா வந்து அதில் ஏற்கனவே பட்ஜன் இருக்குது, இவங்க கொடுத்துருக்காங்க இந்த சதன் ஸ்டைலு. இப்போ வந்து நான் இது ரெண்டையும் எடுத்துக்கிறேன். கர்பான் ஒன்று இருக்குது, அப்புறம் குர்பானின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து என்னோடய பிசியில் வந்து பென்ட்ரைவ் இங்கே இருக்குது. பென்ட்ரைவில் வந்து நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இது இருக்குது. அப்புறம் வேறு ஸ்டைல் ஃபைல்ஸ் நம்ம எடுக்கிறனால எடுக்கலாம். இப்போ 3/4 வந்து இது ஒரு ஸ்டைல் ஃபைல் STYன்னு இருக்கணும். இந்த ஸ்டைல் ஃபைல்ஸ் தான் வந்து இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் STY ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். இதுதான் வந்து Yamaha கீபோர்டில் வந்து அக்செப்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து STY ஃபைல் வந்து நம்ம நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்ம கீபோர்ட்லேயே வாட்ச் சில பேர் வச்சுருப்பாங்க, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இண்டியன்கிறத நான் எடுக்கிறேன். என்ன மெலோடின்னு இருக்குது, இதை எடுத்துக்கலாம். இதை காப்பி பண்ணி என்னோடய பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இது வந்து இருக்குது, நம்ம இப்போ எடுத்து வச்சது. இப்போ இதையும் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ மூணுமே பார்த்திங்கன்னா இது ஸ்டைல் ஃபைல், இந்த மாதிரி ஃபைல் இதுதான் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து நான் இந்த பென்ட்ரைவை நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம கீபோர்டில் வச்சு எப்படி இந்த ஸ்டைலை வந்து Yamaha கீபோர்ட் அந்த i500ல் எப்படி வந்து லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து கீபோர்டில் சொருகிட்டோம். சொருகின முன்னாடி நம்ம வந்து இப்போ பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்க ஸ்டைல் ஃபைல்ஸு, ஸ்டாண்டர்டு மிடி ஃபைல்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பென்ட்ரைவிலேருந்து இந்த கீபோர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படின்னா முதல் இடத்துல ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிக்கணும், கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ சேவ் சாம்பிள்ஸ்ன்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டைலு தான் சேவ் பண்ண போகிறோம். அதனால் வந்து அடுத்து இந்த கேட்டகரி பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். லோட் ஸ்டைல்னு வந்திருக்கு. இப்போ வந்து இதை வந்து என்டர் கொடுக்கணும். என்டர்னா என்னென்னா எஸ்ன்னு கொடுக்குறதுக்கு வந்து 0 அல்லது ப்ளஸ் கொடுக்கலாம். இப்போ 0 கொடுத்துட்டோம்னா இப்போ மெலோடி யூஎஸ்பியில் என்ன இருக்குன்னு வந்துருச்சு. இப்போ யூஎஸ்பி வந்து பொதுவாக வந்து சாதாரணமாக இருக்கும்போது யூஎஸ்பி இருக்காது. யூஎஸ்பி சொருகணுன்னா இங்கே யூஎஸ்பின்னு ஒரு ஐக்கான் வரும். இப்போ நான் உள்ளே வந்து 3/4 மெலோடின்னு ஒன்று ஒரு ஃபைல் வந்து ஒரு ஸ்டைல் ஃபைல் வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ இது வந்துருச்சு. இதை சேவ் பண்ணணும். திரும்ப ஓகேன்னு கேட்கு. திரும்ப 0வை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். லோட் டு 286 அந்த ஸ்டைலில் லோட் பண்ணவான்னு கேட்குது. நம்ம வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனை பற்றி எந்த நம்பரில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 83ல் நான் சேவ் பண்ணுறேன், இல்லைன்னா 84ல் சேவ் பண்ணுறேன். 84 வந்தோடனே நம்ம வந்து திரும்ப 0 பட்டன் நமக்கணும், எக்ஸிக்யூட் இல்லாட்டினா எஸ் அமுக்கலாம். லோட் டு 284ன்னு இருக்குது. இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். லோடு ஓகேன்னு கேட்குது. அப்போ திரும்ப எஸ் கொடுக்கணும். 0 பட்டன் அல்லது எஸ் ப்ளஸ் பட்டன் அது எதுனா அமுக்கலாம் நம்ம. இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு.
கம்ப்ளீட் ஆகிட்டுனா கம்ப்ளீட்னு வந்துடும். திரும்ப நம்ம இன்னொரு ஸ்டைலை வந்து லோட் பண்ணுறதுக்காக இது கேட்குது. திரும்ப வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். கேட்டகரி பட்டன் நம்ம வந்து லோட் ஸ்டைல்னா எஸ்ஸுங்கிறோம். 3/4 அந்த பழைய ஸ்டைல் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கேட்டகரி பட்டனை வச்சு வேறு அடுத்த ஸ்டைல் காப்ரா என் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று வந்து நம்ம பென்ட்ரைவில் நம்ம போட்டோம். அது வந்திருக்கு. இதை லோட் பண்ணவான்னு கேட்குது. திரும்ப எஸ் கொடுத்தோம்னா 0 பட்டன் நமக்குனா லோடு ஓகேன்னு கேட்கும். எதில் பண்ணுறதுன்னு கேட்குது. இப்போ வந்து 286 வந்திருக்கு. நான் 285ல் பண்ணுறேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் வந்து 285ல் ஏதாவது டேட்டா வச்சுருந்தேன்னா கூட, ஸ்டைல் வச்சுருந்தேன்னா கூட அந்த ஸ்டைல் அழிஞ்சிட்டு இந்த டேட்டா வந்து இந்த ஸ்டைல் ஃபைல் வந்து போய் உட்காந்துக்கும். திரும்ப எஸ் கொடுக்குறேன். ஓகே கொடுன்னு எஸ் கொடுக்குறேன். திரும்ப அது லோடிங் ஆகிடுது. இது கம்ப்ளீட் வந்துருச்சு. கம்ப்ளீட் வந்தோடனே திரும்ப வந்து லோட் ஸ்டைல்னு சொன்னால் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 3வது ஸ்டைலை வந்து நம்ம லோட் பண்ணுறோம். இந்த குர்பானின்னு ஒன்று இருக்குது. குர்பானி தான் நம்ம 3வது எடுத்து வச்சோம். இதை வந்து எஸ் கொடுத்துட்றோம். லோட் டு 186ன்னு கேட்குது. நான் 187ல் கூட கொடுத்துறேன். நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பென்ட்ரைவ்லேருந்து இந்த கீபோர்டில் 286ல் இந்த ஸ்டைல் ஃபைல் வந்து லோடிங் ஆகுது. இதை நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது கம்ப்ளீட் ஆனாலும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். முடிஞ்சிருச்சு. திரும்ப எக்ஸீட் வந்தோன்னா எக்ஸீட் வந்துக்கலாம். திரும்ப ஃபங்க்ஷன் பட்டன் போனோம்னா எக்ஸீட் ஆகிடும். இப்போ வந்து 284லேருந்து நம்ம வேறு ஸ்டைல் போட்டிருக்கோம். இப்போ வந்து பஜன்கிற ஸ்டைல் இருக்குது. இப்போ 283 போடலாம். இது ப்ளேயர்னு இருக்குது. 84ல் நம்ம 3/4 மெலோடின்னு வந்திருக்கு. இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து PSRi500ல் வந்து இந்த ஸ்டைல் இல்லை. உங்களுக்கு தெரியும், வச்சுருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டைல் இருக்காது. இந்த ஸ்டைல் வந்து i500 இல்லை. நம்ம டெம்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம், கார்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து மெலோடியாக இருக்குது. 3/4க்கு மெலோடிக்கு தான் நான் வந்து செட் பண்ணேன். அடுத்து வந்து திரும்ப ஸ்டைல் போயிட்டு நம்ம 84ல் இருக்கப்போ 85ல் வந்து காப்ரான்னு ஒன்று வச்சோம். அதை இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து பென்ட்ரைவ்லேருந்து ப்ளே ஆகலை. இந்த கீபோர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுலேருந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டைல் வந்து 500 இல்லை, ஆனால் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம டெம்போ சேஞ்ச் பண்ணணுன்னா எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அதே போல் கார்டு காம்பினேஷன் சி எந்த கார்டு வேணாலும் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டைல் வந்து நம்ம 3வதாக வந்து குர்பானி, இந்த ஸ்டைல் வந்து நம்ம இப்போ லோட் பண்ணோம். அதை நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஸ்டைல் ஃபைல் எடுத்து பென்ட்ரைவில் போட்டு அதை வந்து நம்ம கீபோர்டில் எப்படி லோட் பண்ணுறதுங்கிறது நான் காமிச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.